டே 93க்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ தான். இந்த வியானாவை எங்கப்பா வச்சுருந்தீங்க? புளிச்சுன்னு பழகு. இதுதான் கேமர். அதாவது கேமர் அப்படின்னா என்னென்னா, எந்தவித பாகுபாடும் பார்க்காம டக்குன்னு கேள்வியை அடுக்கணும். நம்ம இந்த கேள்வி கேட்டால் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ அந்த ஒரு விஷயத்தை தான் விக்ரம் வந்து வியானாங்கிற அந்த பிளேயர்கிட்டேருந்து இதை கேட்க வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், அப்படி பண்ணால் இப்படி நினச்சிப்பாங்க, அப்படி நினச்சிப்பாங்க, என்ன நினச்சிப்பாங்க, எல்லாமே பண்ண வேண்டாம்னு நினச்சி இப்போ ஒன்று என்ன நினச்சிக்கிறாங்க. அதாவது எப்படி வந்து கேட்குறாங்கன்னா, வீட்டில் பாத்திரங்களே வழுக்கலை அப்படி கிடக்குது, பாத்திரம் வளர்க்குங்க, நான் வந்து சமையல் செய்யணும்ல அப்படின்ன ஒன்று, நீ சமையல் செய்ய வேணாம் வேணா, நீ போய் பாத்திரத்தை வளர்க்கு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன், நானும் ஒரு குக்கு தான், நான் சமைக்க வைக்கிறேன், பாத்திரம் யார் சபரி யார் பண்ணுவாங்க, அது நாங்கள் பண்ணுறோம். ஏன் அவங்க பண்ணுவாங்களே மேடம், அவங்களால பண்ண முடியாதா? இல்லை என்னால் இப்போ முடியாது. ஒன்று இங்கே வந்துட்டாங்க. என்ன அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா? என்ன 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 நடந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலையும் செய்ய மாட்டாங்களா? ஈவில் குணம். நல்லா நாடகம் நடித்து எல்லாரையும் இவங்க அனுப்பிட்டு இப்போ உட்காந்துருக்குறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு திவ்யா கிட்டையும் கானாகிட்டையும் அவங்க சொல்கிற அந்த காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வீட்டில் இவ்வளவு சொஃபஸ்டிகேட்டட் சபரி விக்ரம் இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க சுயநலவாதிகள். இவங்க என்னமோ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க கூட நம்ம இருந்தோம்னா மக்கள் நம்மளை கொண்டாடுவாங்க, உங்களை கொண்டாடினாங்க ஒரு நாளில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சபரிக்கு ஓகே அந்த விஷயத்துக்கு பண்ணாப்புல. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை சில பேர் புரிஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குனீங்களே, ஒன்று அந்த விஷயத்தை அங்கேயே தடுத்து நிறுத்தியிருக்கணும். எது அங்கே பேசும்போதே அது நீங்கள் பண்ணலை, ஏன்னா கேம்னு விட்டீங்க. ரெண்டாவது பிக் பாஸாவது எடுத்துருக்கணும், அவரும் பண்ணலை. இப்போ அது ஒரு கேமுன்னு நீங்கள் கடந்து போயிருக்கணும். அதுக்கப்புறம் அதில் மனிதாபிமானம் உருட்டி இந்த அம்மாவை நீங்கள் பெரிய ஆளாக்கலாம்னு நினச்சிங்க. வியானா எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க. இதில் வேறு அவருடைய கணவர் வெளியில் பேட்டிலாம் கொடுக்குறாரு, அவங்க மனைவி பற்றி விமர்சிக்கக்கூடாதான். அன்றைக்கி உன் மனைவிக்காக தானே எல்லாம் நியாயம் கேட்டாங்க, அவங்கள என்ன சொல்லுவப்பா? நியாயம் கேட்கும்போது இனிச்சுதா, இப்போ கசக்குதா விமர்சிக்கும்போது? ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துங்க சார்.